ஹலோ வேஸ், இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ட்ரிக்ஸ்னு கேட்டிங்கன்னா, யூசி ப்ரௌசரில் நீங்கள் எதனா டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க. சப்போஸ் நீங்கள் ஓஎஸ் ஃபைல் எதனா டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் எதனா ஒரு படமோ இல்லை எதனா டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கலாம். அது பார்த்தீங்கன்னா நெட் பேக் இல்லாமல் இல்லை ஃபைல் ஆகிட்டு இருக்கலாம், ரீட்ரைனிங் ப்ராப்ளம் வரும், ஸ்பீடிங் அப் இல்லை அப்படியே ரீட்ரைனிங் ப்ராப்ளம் ஒன்று இப்படியே தான் வந்துட்டு இருக்கும். சப்போஸ் ஒரு ஓஎஸ் ஃபைல் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு 5 ஜிபி அது 5 ஜிபி வந்து இப்போ வந்து ஒரு 3 ஜிபி வந்து இறங்கிச்சு, மீதி இருக்கிற 2 ஜிபி வந்து இறங்கல. நீங்கள் எப்போனா அதை இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் எப்போனா அது வந்து கண்டினியூவாக டவுன் பண்ணிக்கலாம். நீங்கள் எதில் ஸ்டாப் பண்ணீங்களோ அதுலேருந்தே கண்டினியூ டவுன் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும், 100% ஒர்க் ஆகும். இதில் எந்த ஃபேக்கும் இல்லை. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்படி ஸ்கிப் பண்ணிங்கன்னா சத்தியமாக புரியாது, நான் எப்பயே சொல்லிட்டேன் அதுவும். ஓகே வாங்க, அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஓகே, நான் மொபைல் எடுத்துக்கிறேன். ஓகே, உங்களுடைய யூசி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. யூசி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி டவுன்லோட்ஸ் போயிட்டீங்கன்னா, நீங்கள் எந்த ஃபைல்லேருந்து டவுன்லோட் பண்ணிங்களோ அந்த ஃபைல்லேருந்து போயிடுங்க. நான் வந்து லைஃப் F120 ஆம்னிஸ்டி ஃபைல், அதான் ஜியோ ஃபோனுடைய ஆம்னிஸ்டி ஃபைல் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா F120 நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. அந்த வீடியோ தான் கண்டிப்பாக வரப்போகுது. அதை எப்படி நிறைய பேருக்கு ஃபெயிலியர் தான் வந்து நினச்சி, அதை எப்படி கரெக்டாக சால்வ் பண்ணிவிட்டு அந்த ஃபெயிலாம் வராமல் சால்வ் பண்ணிவிட்டு சகரா ஃபெயில் தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் வருது. ஸோ அது எப்படி வராமல் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான ஃபைல் தான் இது. இப்போ என்னென்னா 16 MB இறங்கிட்டு இருக்குது, மீதி பார்த்தீங்கன்னா இறங்கல. இப்போ நான் ரிசம் கொடுத்தனால ஸ்பீடிங் அப்லேயே இருக்கும். ஸோ ரீட்ரைனிங் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீட்ரைனிங் 1, ரீட்ரைனிங் 2, ரீட்ரைனிங் 3, இந்தமாரி 4 இந்தமாரி போயிட்டே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இது வந்து டவுன்லோட் ஆகுது. நான் மறுபடியும் ரிசம் கொடுத்து பாஸ் கொடுத்து ரிசம் கொடுத்தாலும் சரி, இதே தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம்னா, இது ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 100% ஒர்க் ஆகும். ஸோ இது ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் இதோடைய லொக்கேஷன் போயிடுங்க. லொக்கேஷனாக ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிட்டு யூசி டவுன்லோட்ஸ்னு இருக்கு பாருங்க, யூசி டவுன்லோட்ஸ் உள்ள போயிடுங்க. யூசி டவுன்லோட்ஸ் உள்ள போயிட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும் லைஃப் F120 ஆம்னிஸ்டின்ட்டு 2 ஃபைல் இருக்கும். ஒன்று வந்து டூப்ளிகேட், இன்னொன்று தான் ஒரிஜினல். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் வந்து ரீநேம் பண்ணுங்கள், ரெண்டுத்துக்குமே ரீநேம் பண்ணுங்கள். ஸோ இதில் என்ன ஒரு ரீநேம் பண்ணுறது வந்து என்ன ஒரு இம்பார்ட்டன்னா, இதில் எதுவுமே வந்து நீங்கள் டீல் பண்ணக்கூடாது, எக்ஸ்ட்ரா தான் நீங்கள் வந்து ரீநேம் பண்ணணும். ஸோ நான் இப்போ வந்து எதனா ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கிறேன், 1ன்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ சேஞ்ச் கொடுத்துட்டேன், 1 இப்போ ஆட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்குன்னு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ரீநேம் கொடுத்துக்கிறேன். இதுலேயே நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், இதில் வந்து நீங்கள் எதுவும் க்ளியர் பண்ணுறாங்க. நான் 1 கொடுத்துக்கிறேன், சேஞ்சஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் வந்து இது 1ன்னு நான் ரீநேம் பண்ணி வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா யூசி டவுன்லோட்ஸ் போங்க. யூசி டவுன்லோட்ஸ் போயிட்டு டீட்டெயில்ஸ் கொடுங்க. டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பேஜ் URLன்னு இருக்கும், இது வந்து காப்பி பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா பேஜ் URL இருக்கும், அதை காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேக்கை வந்துடுங்க. பேக் வந்துட்டு இந்த ஃபைல் வந்து டெலிட் பண்ணுங்க. என்னடா டெலிட் பண்ணுறேன்னு கேட்குறீங்கன்னா, நம்ம தான் அங்கே வந்து ரீநேம் பண்ணி வச்சுருக்கோமே. ஸோ அது வந்து சேஃப்டியாக தான் இருக்குது ஃபைல் வந்து. இப்போ நான் எங்கே பண்ணுறேன்னா, உங்களுடைய கூகுளில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து காப்பி பண்ணோம் பேஜ் URLலேருந்து, அதை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபைல் லொக்கேஷனை நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போய்டும். ஸோ வெப்சைட்டுக்கு போய்ட்டு அந்த ஃபைலை மறுபடியும் டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகே, டவுன்லோட் ஸ்டார்டிங் ஆச்சு. இப்போ நான் வந்து டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அப்படியே பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா, இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஃபைல் மேனேஜர் போங்க. ஃபைல் மேனேஜர் போய்ட்டு யூசி டவுன்லோட்ஸ் மறுபடியும் போங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ரீநேம் பண்ணி வச்சுருப்போம். 1 போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லைஃப் F30 ஆம்னிஸ்டி 3 போட்டு 1 நான் போட்டு இது பண்ணியிருக்கோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்கு பாருங்கள், லைஃப் F30 ஆம்னிஸ்டி 2, லைஃப் F30 ஆம்னிஸ்டி 2. இப்போ வந்து நம்ம இது வந்து புதுசாக இருக்குது, இது வந்து நம்ம ஆல்ரெடி இருக்குது ரீநேம் பண்ணுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, புதுசாக இருக்கிறத டெல் பண்ணுறேங்க, ரெண்டுத்தையும் புதுசாக இருந்த ரெண்டுத்தையும் டெல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரீநேம் பண்ண பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ ரீநேம் பண்ணதை கிளியர் பண்ணுறேங்க. மறுபடியும் ரீநேம் போயிட்டு இப்போ நம்ம வந்து 1ன்றதை எக்ஸ்ட்ரா சேர்த்தோம். ஸோ அதை வந்து டெல் பண்ணுறேங்க. டெல் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ அதேமாதிரி விட்டுருங்க. அண்ட் அதேமாரி 2வது ஃபைலுக்கும் ரீநேம் பண்ணுறேங்க. 1ன்னு போட்டுருப்போம், 1ன்றதை கிளியர் பண்ணுறேங்க. ஸோ ஓகே, இப்போ டன் கொடுத்துட்டு சேஞ்சஸ் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், யூசி டவுன்லோட்ஸ் போங்க. யூசி டவுன்லோட்ஸ் போய்ட்டு இப்போது நீங்கள் இதை ரிசம் பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே ரிசம் கொடுத்தாலே போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு நீங்கள் எவ்வளோ எம்பியில் வந்து நீங்கள் நிறுத்தினீங்களோ அந்த எம்பியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது மேலேருந்து அது இருக்க டக்குன்னு ஸ்பீடாக வந்துடும். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இதுலேருந்து எந்த ஃபேக்கும் இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகலாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஒர்க் ஆகலன்ட்டு 100% ஒர்க் ஆகும். ஸோ இதுலேருந்து எந்த ஃபேக்கும் இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகலாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஒர்க் ஆகலன்ட்டு 100% ஒர்க் ஆகும். ஸோ என்னென்னா டிரைவர் மட்டும் ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. நான் டிரைவர் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஒர்க் ஆகலை.
ஸோ நீங்கள் இதே வேறு எதனா வெப்சைட்டில் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் டிஸ்லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதை நெக்ஸ்ட் டைம் வந்து சால்வ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அந்த ட்ரிக்ஸ்லாம் யாருக்கு தெரியும் தெரியாதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒர்க் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இதில் வந்து எந்த ஃபேக்கும் இல்லை. ஸோ ஓகே, இதேமாரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோ ஒரு பெஸ்ட்டான கண்டென்ட் எடுத்து விடுறோம். ஓகே, பாய்.